கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுகிறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். எதுக்கு பேச கூப்பிட்டுங்க? இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கு சார், எல்லாருக்கும் கொடுங்க. நாம எல்லாருக்கும் இப்போ லஞ்ச் பிரேக் சார், அது டிஃபன் பிரேக். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை. லைசன்ஸ் வாங்கணுமா? எங்களால் ஏதாவது கலாட்டம் நடக்குதா? உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்கிற ஆள் கிடையாது. ரஜினி கூட பார்க்கட்டும். உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்டுருக்காங்க. எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே. எல்லாரையும் வச்சு சாப்பிடக்கூடாதுமா. எல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கு சார், எல்லாருக்கும் கொடுங்க. நாம எல்லாருக்கும் இப்போ லஞ்ச் பிரேக் சார், அது டிஃபன் பிரேக். எது பாட்டு கிடையாது, அப்படியே போயிடுவாங்க சார். அங்க எல்லாரும் கையில் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன். இருக்குது ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வேற வேற. அப்ப கொடுக்குறீங்களா? முடியுமா? எல்லாருக்கும் கொடுங்க, அதுக்கப்புறம் பாடலாம். அவங்கள விட்டு நாங்க சாப்பிட முடியாது. ஹெல்ப்புக்கு கொஞ்சம் பேர் வரணும் ப்ளீஸ். யார் நம்ம டீம் குரு? நீங்க சாப்பிடுங்க சார். கரெக்ட் இல்லம்மா, இது கரெக்ட் இல்லை. இது கூட்டத்தில் இது வந்து கரெக்ட் கிடையாது. அதான் சொல்றேன். அங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட வாங்கம்மா. கொஞ்சம் மிரிங்க ப்ளீஸ். இல்ல நீங்க எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்காது. நான் என்னதான் பேசுறது சொல்றேன், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் எப்படி பேசுறது? எல்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்தீங்கன்னா பேசலாம், ஏதாவது விஷயம் பேசலாம். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாம் புறப்படுற அவசரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய மனமார்ந்த ஹலோ, கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். எதுக்கு பேச கூப்பிட்டுங்க? பேச கேட்க தானே. நல்லா இருக்கு, எல்லா திரைப்படங்களும் நல்லா இருக்கு. வந்திருக்க வெளிப்படுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆகையினால நல்லா போயிட்டு இருக்கு. அதனால் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நிஜமாவே அவர் சொன்னார் ஸ்ரீலங்கா பற்றி, இலங்கை தமிழர்களை பற்றி. எனக்கும் சொல்கிறேன், எங்களுக்கும்னா இளையராஜாவை சேர்த்து. அது எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னால், பிரபாகர் விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது, அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் வைகோட்ட. வைகோ வந்து என்ன பண்ணார்னா, புலமைப்பித்தன் மூலமாக அவரை வந்து அழைச்சிட்டு போனார் பரங்கிமலையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போனோடனே பணம் கொஞ்சம் தேவைகள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன். அப்போது வந்து பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர். அது எவ்வளோன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, எப்படி கொடுத்தாரு தெரியாது. அவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிறது நீங்கள் அறிவிங்க. இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை முதலாக அள்ளி கொடுத்தவர் அவர் தான், எனக்கு தெரிந்து அவர் கையில். அப்போது அவர் கேட்டுக்கொண்டார், இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல வேறு நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அங்கே நம்ம போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்கள் தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அமர்ருக்கா அவன் பார்த்து வந்துட்டார். என் பேர் அங்கே சொல்லப்பட்டது அவர் வாயினால். நான் கங்கையமரன் அனுப்பி வைக்கிறேன், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்னை அழைத்து, நீ எந்த பணமும் அங்கே பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி தந்துட்டு வாங்கினோன்னு நான் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சைலஜா, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து போய் பார்த்தோம். அதே மாதிரி லண்டன், பாரிஸு, டென்மார்க்கு, ஸ்விஸ்ஸு, அப்புறமேலு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறமேலு ஜெர்மனி, எல்லா இடங்கள்லேயும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லா நாடுகளும் சுற்றி பார்த்தது அவங்களால தான். சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய எண்டு பொசிஷனில் வந்து ரஜினி சார் அவங்க ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ அந்த லதாமா அவங்க பள்ளிக்கூட நிதிக்காகன்னு சொல்லி வெளிநாட்டில் போட்டாங்க. ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது, அவரது வேற ஒரு தேட்டரு, என்னது ஒரு வேறு தேட்டர் நடக்குது. உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்கிற ஆள் கிடையாது. ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்கே பிச்சுக்கிட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. ரஜினி என்ன கூப்பிட்டார், பொறுங்க. ஓகே எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து லாஸ்ட்டில் தட்டிங்க.
ரஜினி என்னை கூப்பிட்டார். இங்கே வந்துட்டு சென்னைக்கு வந்து, சாமி கொஞ்சம் வீட்டுக்கு சாமின்னு தான் கூடுவார். என்னையும் இளையராஜாவும் சாமின்னு கூடுவார். காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள், தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள். ஆகையால் எங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே வந்து எங்களை சாமி சாமின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. ஏன்னா அழைச்சார் வீட்டுக்கு போகிறோன்னே, சாமி எனக்கு கூட விலகல, நானும் உங்கள் கச்சேரி நடக்குது, என் கச்சேரி நடக்குது, என்னோடய ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் அங்கே நின்றுட்டு கேட்டுருக்காங்க, எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக, நீங்கள் நிகழ்ச்சி போட்டது உங்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக. அப்போ எதை அந்த இலங்கை ஜனங்கள், இலங்கை மக்கள் எதை ஏற்றுக்குவாங்கன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னா, ஆமாம் சாமி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். இது உண்மையில் நடந்தது. நான் வந்து கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, அவர் அழைத்து சொன்னது தான். ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள. அதுக்கு எந்த பணமும் வாங்கலை, ஏன்னா தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்போல்லாம் கோடி வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது, பாடுறது கிடையாது, நின்றுட்டே தான் மாமாவும் பொண்ணை கூட இப்போ மாமான்னு தான் பாடுவாங்க. இப்போல்லாம் கச்சேரியில். அப்போல்லாம் அப்படி இல்லை, அமைதியாக நின்றுக்கிட்டு ரிதமிக் பாட்டை கூட நின்றுட்டு பாடுறது, மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். எங்கள் லைஃபே அப்படி தான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதை எதுக்காக நான் இந்த விஷயத்தை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன்னா, அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளவு பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறது தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த நிலையில். அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களுக்கு தர தயாராக இருக்கோம். இதற்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க நிலையில் தான் இருக்குது. இந்த அந்த நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துவார் எங்கள் அண்ணா. ஏதாவது கண்ணாடி உடைச்சானா, கதை உடைச்சானா, எல்லாம் உட்காந்து அமைதியாக எங்கள் கொள்கை பாடலில் கேட்டுட்டு இருக்கா. நீ வந்து பிடிச்சி கச்சேரி நிறுத்துன்னு சொல்கிறேன், எப்படியா நிறுத்துவோம், நீ மைக் ஒன்று ஆஃப் பண்ணிக்கோ, நான் பாடுவேன்னா அண்ணா அப்படி பாடு, இப்போ மைக் எடுத்துகிட்டு பாடுவார். அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அது புரட்சிகரமான மைண்டு உள்ளே இருக்குது. ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கள் அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வு எல்லாமே. அவர் நாடகத்தை பார்த்து தான் இங்கே நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம். அவர் பாடுறதை பார்த்து தான் பாட்டு பாட ஆரம்பித்தோம். அவர் பாடல் எழுதுவதை பார்த்து தான் நான்லாம் பாடு எழுதுனேன். அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதினேன்.